நம்ம இதில் விழாத வரணும். என்ன என்ன தாண்டக்கூடிய அளவு தான் பள்ளம் இருக்கும். புரியும் வந்து இன்னொன்று போய்கிட்டே இருக்கும். தாண்டக்கூடிய அளவு தான் பள்ளம் இருக்கும். நம்ம இதில் விழாமல் தாண்டிக்கலாம். அந்த பள்ளம் எங்கேன்னு சொல்லி நம்ம தாண்டாமல் போனாலும் நிச்சயம் கீழே வந்துடுவோம், கஷ்டமாக இருக்கும். அதே போல தான் நமக்கு வரவிடாத சூழ்நிலைக்கு எல்லா தடையும் இருக்கதான் செய்யும். அதை தாண்டி வரணும். என்ன தினமும் நம்ம இந்த மாநில உடலுக்கான ஒரு ஊதிய கட்டாயம் ஒரு உணவு வேணும், விட்டு கொடுத்த உடை வேணும், வீட்டு இருக்கிறோம். பயம்லாம் இப்போ நம்ம பலகீனமாக இருந்தாலும் கூட பணி செய்தால்தான் கூலி கிடைக்கும். கூலி இருந்தாலும் இதெல்லாம் அப்போ இல்லை எனக்கு பூர்ண சுதந்திர வரைக்கும் நான் பணிக்கே போக மாட்டேன்னா நமக்கு இதெல்லாம் அதே போலதான் என்கிட்ட வர்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் இல்லப்பா, இன்னும் கஷ்டமா தான் இருக்கும். என்ன ஆமா, நல்லவனுக்கு நானும் சோதனை ஒன்று பிடிக்கும். நாளைக்கு நம்ம பிள்ளை கூட ஆனால் நல்லவனுக்கு நிச்சயம் நானும் சோதனை இருக்க தான் செய்யும். அது சோதனை கிடையாது, அவன் அவனுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாவம். என்ன கற்கணுங்களா? என்ன கற்றால் தான் தெரியும். அவனுக்கு நீர்தான் இருந்து வழி நடத்தி அவனுக்கு ஒரு நல்வழியை காட்டணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் கிட்டாதான், கிட்டுவோருக்கு மாத்திரம் தான் கிட்டும். இந்த கிருஷ்ண பரமாத்மாவின் இந்த பொக்கணமா எல்லாரும் வந்து எங்க இடத்துல தொண்டு செய்யணும் நிச்சயம் முடியாது. அப்போ அந்த பாக்கியம் சிறு வயது பெரு வயது என்பது இல்லையா, ஒவ்வொருவனுடைய அவனுடைய ஏற்றின்படி என்ன உள்ளது உள்ளது. முப்பிறவில் எனக்கு தொண்டு செய்யாத எவனும் இப்பிறவில் தொண்டு செய்ய இயலாது. புரியுதமா? முப்பிறவில் தொண்டு செய்யாத எவனும் இப்பிறவில் தொண்டு செய்ய இயலாது. அப்போ ஒவ்வொரு பிறப்புக்கும் உங்களை எங்களோடு வைத்துக்கொண்டு எங்களுக்கான தொண்டுகளை செய்ய சொல்லி உங்களை வழிநடத்தி கொண்டு வந்துட்டே இருக்கும். அதற்கு வயது என்பதோ அறிவு என்பதோ ஞானம் என்பதோ கிடையவே கிடையாது. எல்லாம் உங்களுக்கு கொடுப்பது நாங்கள். அதைத்தான் சொல்லுறேன். அதைத்தான், அதாவது உன்னால முடியறதுனாலும் முடிந்த பணிவிடையே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதே போலதான் அது எப்படியும் உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளவு பணிவிடையா என் மனசுல எப்படி ரொம்ப நினைச்சிட்டு இருக்கேன் ஐயான்னு நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நேர்தான் என்னுடைய வாழ்க்கை முறை எல்லாம் மாற்றி போகக்கூடியது. அப்படி மாற்றம் பண்ணி திருப்பி பயணிக்கணும். ஓடம் ஒரு ஓடம் என்ன செய்யறது, தலை குப்புற கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு ஓடத்தை இல்லாத நிலையில் மாற்றி ஓட வைக்க இருக்கும். என்ன பழுதை